முடியலை. அதை விட இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எங்கேயாவது பெரு நகரங்கள்ல இருந்துச்சு சாராய கடை. பெருநகரங்கள்ல ரொம்ப தூரம் போய் வாங்க முடியாதுன்னு சில பேர் அதுக்கு போறதே இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிராமங்களுக்கு எல்லாம் சாராய கடை கொண்டாந்து கட்டி வச்சாச்சு. இடத்த கொடுக்குறாரு, வாடகை வருதுன்னு இடத்துக்காரரு கட்டி வச்சுட்டா நடக்க முடியாது போற அங்கே வாங்கி இங்கே ஆம்பளை பொம்பளைகளுக்கெல்லாம் சாராய கடை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? மதுரையில் பெண்களுக்கு சரியான மதுபான கடை, பெண்கள் மதுபான கடை. சரி, மதுரையில் மட்டும்தான் திறந்தாங்களான்னு பார்த்தா திருநெல்வேலி நாகர்கோயிலில் திறந்தாச்சு. இப்போ எவ்வளோ மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு, எவ்வளோ பெரிய பெருமை. இந்த நாட்டை கொண்டாடுற நீங்கள் இதையெல்லாம் கொண்டாடித்தான் ஆகணும், மறுக்க முடியாது. தீபாவளிக்கு 790 கோடிக்கு வித்திருக்கு மதுபானம் ஒரே நாளில். நாட்டோட வளர்ச்சி இந்த தமிழர்கள் எவ்வளவு குடிச்சிருக்கிறாங்கன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கீழடி குடியாரங்க சங்க தலைவர் அவர்கள் எனக்கு ரூபா 10 வழங்கியிருக்கிறார். நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த பெருமையெல்லாம் கல்வெட்டில் எழுதி வைக்கணும். கீழடி அவர் தானே. கீழடியில் தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்கிறார்கள். தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவற கட்டி வாழ்ந்ததாக வரலாறு கற்பிக்குது. அப்படிப்பட்ட கழிவற கட்டி நாகரிகத்தோடு வாழ்ந்த இந்த தமிழ் சமூகம் இன்றிருக்கும் நிலை என்பதை என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்தனை செய்து பாருங்கள். அவர் உளச்சான்றுபடி நான் கேட்கிறேன், இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டுனா என்ன கிடைக்கும் தொல்லியல் துறைக்கு சொல்லுங்க பாப்போம். பாட்டில் சாராய போத்தல் ஒரு இடம் பாக்கி இல்லையே. எங்க பார்த்தல் உலகம் எல்லாம் மதுபானம் இருக்கு. ஆனா தமிழ்நாடு போல ஒரு கொடுமை எந்த நாட்டிலும் இல்லை. நான் எங்கே சொல்றது, ஒன்றும் சொல்றது இல்லை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிறோம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நீங்கள்